அரசினுடைய நிலைப்பாடு நீட்டு தேர்வுக்கு எதிராக தான் இருக்கும். அப்படி நீட்டு தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களை கைது பண்ணுவதும் அவங்களை ஒடுக்குவதும் ஏன் என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. எதற்காக இந்த நிலைப்பாடு உங்களுக்கு? தெளிவா சொல்லிடுறேன். நீட் ஒழிப்பு நிரந்தர தீர்வு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஃபேர்நீட் அல்ல பேன்நீட் தான் டிவிகேவினுடைய நிலைப்பாடு. முறைப்படி பல இடங்கள்ல இன்றைய தினம் இளைஞர்கள் போராடுறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு, சாலிடாரிட்டியை நாங்க சொல்லிடுறோம். அங்கும் இங்குமாக யாராவது காவல்துறையினர் இளைஞர்கள் மீது மாணவர்கள் மீது பலவந்தமாக நடவடிக்கை எடுத்தா அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். காவலர்கள் இளைஞர்களை அச்சுறுத்தவோ அவர்களை அவர்கள் மீது வன்முறை செலுத்தவோ கூடாது. எந்த வகையிலும் காவலர்கள் இளைஞர்களை அச்சுறுத்தக்கூடாது. முழுமையாக இளைஞர்களின் போராட்டத்திற்கு டிவிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறது. அவர்களினுடைய போராட்டம் இது இளைஞர்களின் போராட்டம், வேற யாருடைய போராட்டம் இல்லாம அதை வேற யாருமே அவர்களுக்கு எதுவுமே எந்த தொந்தரவும் தராம இருக்கிறதா நல்லது. அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். இல்ல நாங்களே சொல்லிட்டோமே, முழு ஆதரவு. இது ஜனநாயகத்தினுடைய அழகே. அதுதான் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவது என்பது. இதற்கு முன்னால் இருந்த அரசுகளை போல கூட்டணி கட்சிகள் எங்களை தாண்டி பேசக்கூடாதுலாம் கிடையாது. நாங்க எத்தனை பேருக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கோம், எத்தனை இடங்கள்ல கூட்டங்கள் நடக்குது, அவங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்க பாதுகாப்பை கொடுத்திருக்கிறோம். எனவே முழு ஆதரவு இளைஞர்களினுடைய போராட்டத்திற்கு டிவிக்கே முழு ஆதரவு. தமிழக அமைச்சரவையில 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க தலித்துக்காக என்ன குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அது பதிலுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்காது. அது அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நோக்கம் சதஞ்சு போயிடும். அந்த கூட்டத்தினுடைய நோக்கமே நீட்டுக்கு எதிரான கூட்டம் தான். அதனால ஒரு நாள் ரஞ்சித் அவர்களின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் இருப்பது. நன்றி.